ஆட் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் லிங்க் பண்ணி ஹெட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மீன்ஸ் கிட் புஷ் உங்களோட ஏலியஸ் எதை புஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பிரான்ச்சை புஷ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 2 பிரான்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பிரான்ச்சை புஷ் பண்றீங்க? ஸோ இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்சை புஷ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு மாஸ்டர் பிரான்ச்ன்றது புஷ் ஆகும். ஸோ கிட் புஷ் எஸ்பிஐ மாஸ்டர் கொடுத்தோன்னே எனக்கு மாஸ்டர் பிரான்ச்ன்றது புஷ் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு ஐ வில் பி கெட்டிங் த டேட்டா. ஸோ விச் இஸ் என்னோட யூசர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஐ எம் எஃப்என் மித்ரன். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் இன் பிட்வீன் டைம். அப்படிங்களா? ஆமா சார். கம்மியா தான் இருக்கு. கிளியரா இருக்கு சார். முன்னாடி தான் அப்படி இருந்தது, இப்போ கிளியரா இருக்கு. ஒன் செகண்ட், ஜஸ்ட் செகண்ட். இல்ல இது பத்தாது, ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? யா சார். ஓகே, சூப்பர். ரைட், அண்ட் லாஸ்ட் 2 minutes கேட்கலீங்களா? ஓகே, ஸோ ஐல் ரிப்பீட், நோ வரிஸ். ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ லோக்கல் ரெபாசிட்டரி, வி ஆர் கிரியேட்டிங் அ லோக்கல் ரெபாசிட்டரி. அப்படின்னா நமக்கு லோக்கல் ரெபாசிட்டரியில எனக்கு இப்படி ஒரு டேட்டா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, மாஸ்டர்ன்ற ஒரு பிரான்ச், அதுல ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் 2 கமிட் டீடைல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கோம் டெவ்னு. அந்த ஃபீச்சர் பிரான்ச்ல 3rd கமிட் அப்படின்ற ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம வேலை பண்ணி முடிச்ச உடனேயே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட டேட்டாவை ஃபுல்லா நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். அப்ப ரிமோட் ரெபாசிட்டரிக்கு எப்படி புஷ் பண்றது, அதுதான் நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். which is நான் ரிமோட் ரெபாசிட்டரி புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணல. ஓகே, சூப்பர். அப்போ நான் இன்னும் இங்க டேட்டா கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் என்ன கொடுத்தேன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அதே டேட்டா தான். கிட் ரிமோட் ஆடு உங்களோட யூஆர்எல் லிங்க். ஸோ என்ன யூஆர்எல்னா, நம்ம இங்க இருக்க பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி அந்த யூஆர்எலுக்கு ஒரு ஏலியஸ் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அந்த யூஆர்எல் ஆட் பண்ண உடனே கிட் புஷ் எதை புஷ் பண்ணு, மாஸ்டர்ன்ற பிரான்ச்சை இந்த யூஆர்எலுக்கு புஷ் பண்ணிரு அப்படின்ற டீடைல்ஸ். அப்போ உடனே அது என்ன கேட்குதுன்னா, எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ என்னோட கிட்டப்போட யூசர் நேம், என்னோட கிட்டப்போட பாஸ்வேர்டு. ஸோ நான் என்னோட ஐ டைப் மை பாஸ்வேர்டு கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட மாஸ்டர்ன்ற பிரான்ச் எனக்கு புஷ் ஆயிரும். ஸோ அப்போ நான் இங்கே போயிட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா வெறும் மாஸ்டர் பிரான்ச் மட்டும் தான் புஷ் ஆயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி மாஸ்டர் பிரான்ச்ன்றது மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம்னா, திருப்பி நான் அகெயின் என்னோட ஃபீச்சர் பிரான்ச்சை நான் புஷ் பண்ணணும். ஸோ அப்போ டெவ் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு ஃபீச்சர் பிரான்ச் புஷ் ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் மட்டும் தான் நம்ம டேட்டால நம்ம புஷ்ஷே பண்ணியிருக்கோம். ஸோ இதை கட்டு இங்கே பேஸ்ட் டன். ஸோ ஒன்லி மாஸ்டர் பிரான்ச் தான் இப்போ எனக்கு போய் விழுந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கனாலே நம்மளோட ரெபாசிட்டரியில் பார்த்தாலே 2 கமிட்னு இருக்கும். அதுவும் நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல பண்ணியிருக்க கமிட்னு சொல்லிட்டு 2 டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இன்னும் இந்த ஃபீச்சர் பிரான்ச்ன்றது வரவே இல்லை. அப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச் நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ கிட் புஷ் இந்த யூஆர்எல் அண்ட் டெவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது புஷ் ஆகும். ஸோ அதே மாதிரி என்னோட யூசர் நேம் அண்ட் ஐல் கிவ் மை பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே இப்போ எனக்கு ஃபீச்சர் பிரான்ச்ன்றதும் எனக்கு புஷ் ஆயிருச்சு. ஸோ நவ் இஃப் ஐ ரீஃப்ரெஷ் திஸ் பேஜ்,
ஸோ இப்போ நமக்கு புதுசா 2 பிரான்ச்சஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னோட ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நான் உள்ள போனேன்னா இங்க எனக்கு 3 கமிட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ என்னென்ன கமிட்னா ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட் அப்படின்ற 3 கமிட் நமக்கு டீடைல்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்கு. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற டேட்டா எல்லாமே நான் கட் பண்ணிட்டேனா காப்பி. ஓகே, என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கிற மொத்த டேட்டாவையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு என் ரிமோட் ரெபாசிட்டரியில நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். டன். இப்போ நமக்கு ரிமோட் ரெபாசிட்டரியில் நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆம் அ டெவலப்பர். நான் இப்போ சென்னையில என் வீட்டில் உட்காந்துட்டு இந்த தேர்ட் கமிட்ன்ற டேட்டாவை என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில நான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில பண்ணதை வேற யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கல்னா என்னது, என்னோட லேப்டாப்குள்ள நான் தேர்ட் கமிட்ன்ற டேட்டாவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் தேர்ட் கமிட் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா புஷ்ன்னு சொல்லிட்டு என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் போட்டு வைக்கணும். ரிமோட் ரெபாசிட்டரினா என்னது, இதுதான் என்னோட ரிமோட் ரெபாசிட்டரி. அப்ப இங்க நம்ம தேர்ட் கமிட் ரிமோட்ல போட்டுட்டோம். ரிமோட்னா மீனிங் என்ன, GitHub அப்படின்றத நம்மளோட ரிமோட். அப்போ இப்ப நான் வச்சிருக்கிறது மித்ரன் அப்படின்ற என்னோட GitHub அக்கௌண்ட் நான் போட்டிருக்கேன். நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கம்பெனிக்கு அடியில உங்க ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியில இதை போய் நீங்க ஆட் பண்ணுவீங்க. உங்க கம்பெனியோட GitHub ஐடியில தான் நீங்க உங்க ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. அதுல நீங்க ஒரு யூசரா ஐ ஆம் மித்ரன் அப்படின்ற ஒரு யூசரா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கம்பெனியோட ரெபாசிட்டரியில அந்த ப்ராஜெக்ட் அடியில நீங்க உங்க கமிட்டை போய் ஆட் பண்ணுவீங்க. இப்படிதான் நமக்கு ஒர்க் ஆகும். அது நம்ம அந்த Git ஒர்க் ஃப்ளோன்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப என்னோட ரிமோட் ரெபாசிட்டரை போட்டுட்டேன். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வேற யாராவது ஒருத்தர் இப்ப டெஸ்டர் டீம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை அவங்க புல் பண்ணிக்குவாங்க. சோ புல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இந்த தேர்ட் கமிட்ன்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இது லோக்கல் ரெபாசிட்டரி என்னோட ரெபாசிட்டரி என்னோட லேப்டாப்குள்ள இருக்கிறது. இப்போ நான் அதை நெட்டுக்கிட்ட நான் போட்டேன். நெட்ல என்னன்னா என்னோட ஆன்லைன்ல ரிமோட் ரெபாசிட்டரி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற டேட்டாவை இந்த தேர்ட் கமிட்ன்றது ஒரு 3வது பர்சன் டெஸ்டர் அவர் என்ன பண்ணிக்குவார்னா அவர் புல் பண்ணிக்குவார். ஸோ புல்னா நான் பண்ண சேஞ்சஸை அவர் கம்ப்யூட்டர் அவர் லோக்கல் ரெபாசிட்டரியில அவர் அப்டேட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். ஓகே கரெக்டா இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு என்ன வரும்னா எனக்கு ஒரு மீன்ஸ் ஒரு அப்ரூவ் வரும். ஸோ அப்ரூவ்னா என்னன்னா நீங்க இதை மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணிருங்க. நீங்க பண்ண வேலை கரெக்ட், நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க, மாஸ்டர் பிரான்ச்ல மர்ஜ் பண்ணிருங்க. ஏன்னா மாஸ்டர் பிரான்ச்ன்றதுதான் உங்களோட மெயின் பிரான்ச். இதுலதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே கரெக்டான கமிட், கரெக்டா டேட்டாவை நீங்க செக்யூரா வச்சுக்கிட்டே வருவீங்க. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஆடிங் அது கரெக்டா இருக்கலாம் இல்ல தப்பா இருக்கலாம். கடைசியில் இந்த தேர்ட் கமிட்டை நான் வேணான்னு நினைச்சிட்டு இந்த ஃபீச்சர் பிரான்ச் மொத்தமாவே நான் டெலீட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அவைலபிளாக இருக்கு. இதுவும் நான் வேணும்னா நான் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல டைரக்டா கை வைக்க கூடாது. ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ல தான் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு உங்க மாஸ்டர்ல நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வந்துருச்சு, நீங்க உங்க மாஸ்டர் பிரான்ச்ல ஆட் பண்ணிருங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா கிட் லாக் போய் இப்ப பார்க்கலாமே. ஏன்னா கிட் லாக் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா கொஞ்சம் சேஞ்சஸ்ன்றது அடைஞ்சிருக்கும். இப்ப நான் கிட் லாக்னு கொடுத்தா மொத்தம் நம்மளுக்கு இருங்க நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோமா, ஏன்னா மாஸ்டர் பிரான்ச்ல 2 தான் இருக்கு. ஸோ என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் 2 தான் இருக்கு. ஸோ அப்போ எல்லா லாகும் பார்க்கறதுக்கு நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல போனோம்னா நம்மளுக்கு இது பழைய சேர்ந்து இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு காமிக்கும். ஏன் நம்மளுக்கு ஃபீச்சர் பிரான்ச்ல செகண்ட் கமிட் ஃபர்ஸ்ட் கமிட்டும் காமிக்குதுன்னா தேர்ட் கமிட்டோட பேஸ் இல்ல பேரண்ட் தேர்ட் கமிட்டுக்கு முன்னாடி யார் பண்ணிருக்காங்கன்னா செகண்ட் கமிட் தான் இருக்கு. அதனால இந்த ஆரோ மார்க்ன்றது இப்படி இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபீச்சர் பிரான்ச்ல போயிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா செகண்ட் கமிட் அண்ட் ஃபர்ஸ்ட் கமிட்டும் சேர்த்து தான் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வாட் ஐ அம் கோயிங் டு டு இஸ் இப்போ நம்ம கிட் செக் அவுட் நம்மளோட ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நம்ம தவிரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெட் மீ கிளியர் மை ஸ்கிரீன். இப்போ நான் கிட் லாகின் கொடுத்தா நம்மளுக்கு 4 இன்ஃபர்மேஷன் காமிக்குதுங்க. இதுதான் நம்ம இப்போ படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். 4 இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நம்ம கரண்டா என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா நம்ம இருக்கிறது நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கும். அப்ப டெவ் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹெட்ன்றது எதுல காமிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட்ன்றது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஹெட் என்ன பிரான்ச்ல இருக்கீங்களோ அந்த பிரான்ச்ல பண்ண கடைசி கமிட். அப்ப தேர்ட் கமிட் இங்கதான் நம்மளுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து நிற்கும். அப்ப இங்கதான் நம்மளுக்கு ஹெட்ன்ற டேட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா கரெக்டா ஹெட் ஃபீச்சர் பிரான்ச்ல பண்ண தேர்ட் கமிட் பக்கத்துல இருக்கு. தென் இந்த ஹெட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஹெட்டை வச்சே கரெக்டா என்ன பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல தான் இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். நீங்க புதுசா கொஞ்சம் ரெட் கலர்ல நமக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா
நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியில எத்தனை கமிட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்க எனக்கு காமிக்குது. ஸோ அப்ப ரிமோட் ரெபாசிட்டரியில உங்க டெவ் பிரான்ச்லயும் ஹெட் இதுதான், சாரி லோக்கல் ரெபாசிட்டரியும் டெவ் பிரான்ச்ல தேர்ட் கமிட் இருக்கு, ரிமோட் ரெபாசிட்டரியிலும் டெவ் பிரான்ச்ல தேர்ட் கமிட் மட்டும் தான் இருக்கு. உங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி மாஸ்டர் பிரான்ச்லயும் உங்க லோக்கல் ரெபாசிட்டரியிலும் மாஸ்டர் பிரான்ச்ல ஒன்லி 2 கமிட்ஸ், ரிமோட் ரெபாசிட்டரியிலும் மாஸ்டர் பிரான்ச்ல ஒன்லி 2 கமிட்ஸ். ஏன்னா நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கிட் லாக்னு கொடுத்தாலே இந்த மாஸ்டர் பிரான்ச்சோட லாக், இந்த டெவ் பிரான்ச்சோட லாக், இந்த மாஸ்டர் பிரான்ச்சோட லாக், இந்த டெவ் பிரான்ச்சோட லாக், மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கும். லோக்கல் அலாங் வித் ரிமோட் ரெபாசிட்டரி எனக்கு இந்த 4 இன்ஃபர்மேஷன்றது வருது. இப்ப நம்ம லாக் நம்ம என்ன பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டோம். அண்ட் இந்த லாக்ல ஏதாவது யாருக்கான டவுட்ஸ் இருக்குங்களா? இங்க காமிக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு புரியல அப்படின்றதுல. இப்ப 2 பிரான்ச்னால 2 பிரான்ச் மட்டும் காமிக்குது ப்ரோ. இப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸும் ஸ்லாஷ்னு போட்டு காமிக்குமா? ஓகே, அதுக்கு ஸ்பேஸ் எப்படி? கமா போட்டு அடுத்த பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இங்க வரும், வேற ஏதாவது பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இருந்தா வரும். ஸோ அப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தா நம்மளுக்கு காமிக்கும். அண்ட் இதுவே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ பேரண்ட்ன்றது சேமா இருக்கிறதுனால நமக்கு இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் காமிக்குது. இப்போ சப்போஸ் நீங்க டிஃப்ரெண்டா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல வேற ஏதோ ஒரு கமிட் ஆட் பண்ணிட்டீங்க, அப்ப நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் எல்லாம் காமிக்காது. அது நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பண்ண போற டாபிக்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். பட் ரைட் நவ் இப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்கன்னா எக்ஸாக்டா இங்க கமா போட்டு இன்னொரு பிரான்ச் நேம், கமா போட்டு இன்னொரு பிரான்ச் நேம். இப்போ இதுவே ரெட் கலர்ல ஸ்லாஷ் போட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்லாஷ்ன்றது என்ன குறிக்குதுன்னா நீங்க என்ன யூஆர்எல்ல பிரான்ச் வச்சிருக்கீங்கன்னு காமிக்கும். ஏன்னா இப்ப இதே கமிட்டை நான் வேற ஒரு யூஆர்எல்லையும் போடலாம், அப்ப அதே மாதிரி வேற ஒரு ரெபாசிட்டரியும் ஆட் பண்ணலாம். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்க காமிக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ இப்போ என் கொஸ்டின் என்ன, இங்க இருக்கிற டேட்டா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டாவை நம்ம இது வரைக்கும் எழுதி வச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கே வந்திருக்கோம், which is called as merge அப்படின்ற நம்ம டாபிக் வரும். இப்போ நம்ம merge அப்படின்ற டேட்டா இருக்கு. mergeனா என்ன? இப்போ நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் இல்ல டெஸ்டிங் டீம் நம்மளுக்கு டெவ் பிரான்ச்ல பண்ணியிருக்கிறது ஃபீச்சர் பிரான்ச்ல பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேட்டாவை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல நான் ஆட் பண்ணணும். அப்ப நம்ம தேர்ட் கமிட் டீடைல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மாஸ்டர் பிரான்ச்ல ஆட் பண்ணுவோம், which is called as merge பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறது என்னன்னா நம்ம merge அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்ப என்னோட டேட்டாவை அப்படியே நான் இங்க merge பண்ண போறேன். ஓகே சூப்பர். ஸோ அப்ப எப்படிங்க merge பண்றது? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேட்டா தான். அண்ட் இப்போ நம்ம பண்ண போறது மர்ஜ்லயே ஒரு டைப் ஆஃப் மர்ஜ் which is called as ஸ்மூத் மர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. SMOOTH ஸ்மூத் மர்ஜ் அப்படின்னு. அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் which is called as merge conflict அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அப்ப நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா ஸ்மூத் மர்ஜ் அப்படின்ற மீனிங். ஸோ வாட் இஸ் ஸ்மூத் மர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நான் என்ன பண்றேன், என்கிட்ட நோட் பேட் இருக்கா? ஓகே, ஆல்ரெடி ஒரு நோட் பேட் இருக்கு. இதை நம்ம லெஃப்ட் சைட்ல வச்சிடலாம். அண்ட் இதுவும் இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். I'll keep this in our right side. Okay, so இப்போ இது என்னன்னு வச்சுக்கோங்கன்னா மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு வச்சுக்கோங்க நம்மளோட டெவ் அப்படின்ற ஃபீச்சர் பிரான்ச்னு வச்சுக்கோங்க. மாஸ்டர் பிரான்ச்குள்ள நம்மளோட டேட்டா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைனு அண்ட் செகண்ட் லைன் இருக்கு. அண்ட் இங்க ஃபீச்சர் பிரான்ச்ல என்ன இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் அப்படின்ற டேட்டா இருக்கு. டன். ஆனா புதுசா ஒரு லைனு நம்ம தேர்ட் லைன் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். THIRDLINE ஃபீச்சர் பிரான்ச்ல நம்ம தேர்ட் லைன்ன்ற டேட்டா வச்சிருக்கோம். இப்போ மர்ஜ்ன்றது என்ன மீனிங்? இப்போ இது ரெண்டுமே டெஸ்ட்ன்ற ஃபைல் தான். ஸோ ரெண்டுமே நம்ம டெஸ்ட்ன்ற ஃபைல்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த டெஸ்ட்ன்ற ஃபைலே நம்மளுக்கு 2 வர்ச்சுவல் காப்பீஸா இருக்கு. நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கண்டென்ட்ன்றது டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மர்ஜ்ன்ற கான்செப்ட் நான் பயன்படுத்துறேன். மர்ஜ்னா என்ன? சேர்க்கிறது, நம்ம ஜாயின் பண்றது அப்படின்ற மீனிங். அப்போ இந்த டேட்டா எல்லாமே என்ன ஆகும்னா அப்படியே போயிட்டு இந்த இடத்துல எனக்கு மர்ஜ் ஆகும். அப்போ மர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் சேமா இருக்கு, நோ ப்ராப்ளம். செகண்ட் லைனுக்கு செகண்ட் லைன் சேமா இருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த தேர்ட் லைன் இங்க வந்து நான் மர்ஜ் ஆக போது இந்த தேர்ட் லைன்ல இந்த இடத்துல எதுவுமே இல்லவே இல்லை, காலியா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த தேர்ட் லைன்ன்றது ஸ்மூத்தா வந்து இந்த இடத்துல எனக்கு உட்காந்துரும்.
அப்ப தேர்ட் லைன் டேட்டா அழகா ஸ்மூத்தா வந்து இந்த இடத்துல உட்காந்துரும். ஏன்னா மர்ஜ்னா என்ன, ரெண்டு ஃபைலையும் இப்ப நமக்கு மர்ஜ் பண்ணு, ஒன்னா ஆக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மர்ஜ் பண்றோம். அப்ப அழகா எனக்கு ஸ்மூத் லைன், தேர்ட் லைன்ன்றது ஸ்மூத் மர்ஜா வந்து இங்க உட்காந்துற போகுது. அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். லெட்ஸ் see an example how to smooth merge. என்னோட ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பாயிண்ட் நான் சொல்லித்தரேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த 2 பாயிண்ட்ன்றது 3 பாயிண்டா மாறும். எதுக்குன்னா பிஃபோர் மர்ஜிங், நீங்க மர்ஜ்ன்ற கமாண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 3 ஆபரேஷன் பண்ணுவீங்க. நம்மளுக்கு அதுல ஒரு ஆபரேஷன் நம்ம என்ன படிக்கல, அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம 2 கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கீங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்பனா பிரான்ச் என்ன பண்றேன், git branch. 1 செகண்ட், நெட் கட் ஆயிடுச்சா இல்லையே? ஓகே, எஸ், ஐ திங்க் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ கரெக்டா இருக்குங்களா? இப்போ கரெக்டா இருக்கணும், பிகாஸ் அப்ப நெட் டிப் ஆயிட்டு திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா இருக்கு. ஓகே சார், ரைட். ஸோ அப்ப நம்ம திருப்பி நான் சொல்றேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் மர்ஜிங், நம்ம மர்ஜ்ன்ற கமாண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 செக் பண்ணணும். ஸோ மொத்தமா 3 விஷயம் செக் பண்ணுவீங்க. அந்த 3வது என்னன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். பட் ரைட் நவ் நம்ம 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்ன பிரான்ச்ல இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன பிரான்ச் இருக்கும்னா git branch. 1 செகண்ட், இன்னும் நெட் ஸ்லோவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபாஸ்டா இருக்கே, பிகாஸ் எனக்கு இங்க நான் அடிக்கும் போதே எனக்கு என்னன்னா, நான் அடிக்கிறேன் பட் ஆனா அங்க ஸ்லோவா போய் விழுகுது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஜஸ்ட் a second. It is fine. So git branch. ஓகே, ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் ஸ்லோவா இருக்கு, பட் இட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் git branch அப்படின்னு அடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் செக் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா, என்ன பிரான்ச்ல இருக்கீங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து தான் நம்ம டேட்டாவை நம்ம மர்ஜ் பண்ண போறோம். எங்க மர்ஜ் பண்ண போறோம்னா இந்த தேர்ட் கமிட்ன்ற டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு தான் நம்ம புஷ் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன பிரான்ச்ல இருக்கீங்கன்றத நீங்க செக் பண்ணணும். அப்ப நம்ம இப்ப மாஸ்டர் பிரான்ச்ல இல்ல, அப்ப மாஸ்டர் பிரான்ச்ல மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ git checkout master. ஓகே, ஸோ git checkout master அப்படின்ற கமெண்ட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு git checkout பண்ணி மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்துடும். இப்போ நான் git பிரான்ச்னு கொடுத்தா இப்போ நான் பர்ஃபெக்டா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா git log அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். git log ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும். ஏன் git log பாக்குறேன்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட தேர்ட் கமிட்ன்ற டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து நம்ம மர்ஜ் பண்ண போறோம். அப்ப நான் லாக்ல பார்க்கணும் கரெக்டா இருக்கா. ஏன்னா இந்த தேர்ட் கமிட்டுக்கு முன்னாடி செகண்ட் ஃபர்ஸ்ட்ன்ற 2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு 2 தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு 2 தான் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தாச்சு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர் மர்ஜிங், மர்ஜ் கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்க அந்த பிரான்ச்சோட லாக்ஸை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்ப செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப மர்ஜ் ஆபரேஷன் பண்ணலாம். எப்படிங்க பண்றது? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா git merge. எதை மர்ஜ் பண்ணு, என்னோட ஃபீச்சர் பிரான்ச் டெவ் இப்ப மாஸ்டர் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணிரு. இந்த கமெண்ட் நான் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அழகா எனக்கு என்ன ஆயிரும்னா மர்ஜ் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு இந்த தேர்ட் கமிட்ன்ற டேட்டா எனக்கு எங்க வந்துரும்னா இப்ப அழகா இங்க வந்து நம்ம சொன்ன மாதிரியே மேல வந்து இங்க உட்காந்துரும். which is இங்க வந்து எனக்கு தேர்ட் கமிட்ன்ற டேட்டா வந்து உட்காந்துருச்சு. அதே மாதிரி நான் இங்க அரை மார்க்கும் அப்டேட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இந்த தேர்ட் கமிட்ல நான் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் என்னோட இங்கேயும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. டன். ஸோ இப்போ நீங்க git logன்னு கொடுத்தாலே நீங்க பார்க்கலாம் நம்மளுக்கு தேர்ட் கமிட்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும். இருக்கு, நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா. git branchன்னு கொடுத்தா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும். git logன்னு கொடுத்தனா இப்போ எனக்கு அழகா ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் தேர்ட் கமிட்ன்ற 3 இன்ஃபர்மேஷன் எனக்கு காமிக்குது.
அண்ட் நீங்க இங்க சைட்லயே இந்த ஹெட்டிங்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப கரண்டா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும். அந்த மாஸ்டர் பிரான்ச்ல எத்தனை கமிட் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பண்ணிருக்கீங்க. இது உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில. அதே மாதிரி உங்க லோக்கல் ரெபாசிட்டரியிலையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற 3 கமிட் இருக்கு உங்க ஃபீச்சர் பிரான்ச்ல. அதே மாதிரி உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்கிற ஃபீச்சர் பிரான்ச்லயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு 3 இருக்கு. எப்படி ஃபீச்சர் பிரான்ச் ரிமோட் ரெபாசிட்டரியிலையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு 3 கமிட் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த லாக்ல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மாஸ்டர் அப்படின்றது என்ன இருக்கு, என்னோட செகண்ட் கமிட்டோட நின்றுச்சு. எது? ஃபீச்சர் பிரான்ச்சோட சாரி ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்கிற மாஸ்டர் பிரான்ச். ஸோ இப்போ ரிமோட் ரெபாசிட்டரினா என்னது? இதான். அப்ப ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்கிற மாஸ்டர் பிரான்ச் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் இதோட நின்றுச்சு. ஏன்னா நீங்க மர்ஜ்ன்ற பண்ற டாபிக் இப்ப என்ன ஆச்சுன்னா ஸ்மூத் மர்ஜ், அழகா எந்த பிரச்சனையும் இல்லாம தேர்ட் கமிட் டேட்டா இங்க வந்து உட்காந்துருச்சு. அப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபைல் ஓபன் பண்ணாலும் சரி, கேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் பிரான்ச் இருந்துட்டு இந்த டெஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணாலும் எனக்கு இங்க தேர்ட் லைன்ன்ற டேட்டா ஆட் ஆயிருச்சு. அப்ப அழகா எனக்கு என்னோட டேட்டான்றது வந்து மர்ஜ் ஆயிருச்சு. அப்ப நான் ஃபீச்சர் பிரான்ச்ல பண்ண வேலை வந்து மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் ஆயிருச்சு. டன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இது நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. இல்லாம உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியில இந்த சேஞ்சஸ்ன்றது ஆகலை. அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண போறோம். எப்படி? ஸோ கிட் புஷ் எதை புஷ் பண்ணுனா எஸ்பிஐன்ற யூஆர்எல் லிங்க் புஷ் பண்ணு. எதை புஷ் பண்ணுனா மாஸ்டர்ன்ற என்னோட பிரான்ச்சை புஷ் பண்ணு. அப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில இப்ப நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ இன் மாஸ்டர் பிரான்ச், அது அழகா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்போ உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியிலும் போயிட்டு புஷ் ஆக போகுது. அப்ப இங்க அழகா என்னோட டேட்டான்றது இங்கேயும் வந்து புஷ் ஆயிரும். அப்ப நம்ம இப்ப இந்த கமாண்ட் என்டர் கொடுத்துட்டு இஃப் ஐ கிவ் மை யூசர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ், ஐ ஆம் என்டர். இப்ப அழகா என்னோட டேட்டான்றது ரிமோட் ரெபாசிட்டரிக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப நம்ம இப்ப ரிமோட் ரெபாசிட்டரியில் அப்டேட் ஆச்சா இல்லையான்றத நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லாக் போட்டே செக் பண்ணிடலாம். இப்ப எஸ்பிஐ மாஸ்டர்ன்றது எங்க இருக்கு? செகண்ட் கமிட்டோடய இருக்கு. ஆனா இப்போ நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணியாச்சு. இப்ப நான் கிளியர் பண்றேன். திருப்பி என்னோட லாக்னு நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, மாஸ்டரு, எஸ்பிஐ மாஸ்டர், எஸ்பிஐ டெவ் எல்லாமே டாப்க்கு வந்துருச்சு. அப்ப டாப்புக்கு மீனிங் என்னன்னா உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரிலையும் தேர்ட் கமிட்ன்றது அப்டேட் ஆயிருக்கும். நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப நான் என்னோட கிட்டப் ஓபன் பண்ணிட்டு இங்க நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போனோம்னா இங்க எனக்கு தேர்ட் கமிட்ன்ற டீடைல்ஸும் எனக்கு வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், மாஸ்டர் பிரான்ச்லயும் தேர்ட் கமிட்ன்ற டீடைல் எனக்கு இங்க அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மூத் மர்ஜ். ஸ்மூத் மர்ஜ்னா என்னன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாம அழகா போயிட்டு மர்ஜ் ஆச்சுன்னா இது ஸ்மூத் மர்ஜ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். பட் இதோட நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர். அடுத்த டாபிக்ன்றது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா என்னன்னா நம்ம இப்ப ஸ்மூத் மர்ஜ் பண்ணதுல ஒரு பிரச்சனை வரும், மர்ஜ் கான்ஃபிளிக்ட்ன்றது. அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். இந்த ரிமோட் ரெபாசிட்டரி எல்லாம் வச்சு எதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த கிட் ஒர்க் ஃப்ளோன்றதை டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஸோ அதனால தான் இப்பவே லோக்கல் ரெபாசிட்டரினா ரிமோட் ரெபாசிட்டரினா என்ன, கிட் லாக் வச்சே நீங்க உங்க லோக்கல்லயும் ரிமோட்லயும் என்ன டேட்டா இருக்குன்றத நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற எக்ஸாம்பிள் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஸ்மூத் மர்ஜ்ன்ற ஒரு டாபிக் பார்த்திருக்கோம். இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டு ஆஸ்க் மீ. மித்ரன், லோக்கல் ரெபாசிட்டரியில கூட நம்ம பிரான்ச்சஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோமா, இல்ல ரிமோட்ல மட்டும்தான் பிரான்ச்சஸ் இருக்குமா? ஏன்னா லோக்கல்ல வந்து வாட்ஸ் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் பிரான்ச்சஸ்? லோக்கல் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரியும் ரெண்டு ரெபாசிட்டரியும் ஒண்ணு தானே. இல்ல, லோக்கல் வந்து என்னோட லேப்டாப் ஓகேவா, அதுல வந்து நான் பிரான்ச்சஸ் நான் தான் ஒர்க் பண்ண போறேன். சோ அதுல வந்து நான் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை இல்லையா? ஏதோ ஒரு ஃபோல்டர்ல நான் வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறேன். தென் அதை வந்து நான் ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்கிற என்னோட ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு வந்து நான் புஷ் பண்ணிடுறேன். சோ இதை இப்படி பண்ணலாமா, இல்ல நான் அகைன் நான் பிரான்ச்சஸ் லோக்கல் ரெபாசிட்டரியில பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றதோட பர்பஸ் என்னன்னு கேக்குறேன். ஓகே, சோ இங்க நமக்கு லோக்கல் ரெப்போன்றது ரெண்டுமே ஆக்சுவலா தே ஆர் போத் சேம் ரெபாசிட்டரிஸ்.
ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அப்ப மீனிங் என்னன்னா, நீங்க தனியா ரிமோட் ரெபாசிட்டரியில போயிட்டு ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ன்றது கிரியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த ரிமோட் ரெபாசிட்டரின்ற மீனிங் என்னன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ரெபாசிட்டரியை நீங்க இன்டர்நெட்ல ஒரு பேக்கப்பா சேவ் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ உங்க லேப்டாப்ல போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சேன்னா அதுல ஒரு பேக்கப் இருக்கும். அந்த மாதிரி தான் ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ அப்போ நீங்க இங்க ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணாதான் அங்க போயிட்டு அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்க புஷ் பண்ணா மட்டும் தான் அங்க ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டைரக்டா ரிமோட் ரெபாசிட்டரியில இந்த மாதிரி பிரான்ச்லாம் நம்ம கிரியேட்டே பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலி ரிமோட் ரெபாசிட்டரி இஸ் அ பேக்கப் ஆஃப் யுவர் லோக்கல் ரெபாசிட்டரி, அவ்வளவுதாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்க ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணாதான் அங்கேயும் போயிட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டைரக்டா நீங்க ரிமோட்ல போயிட்டு புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றது நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ லோக்கல் அண்ட் ரிமோட் தே ஆர் ஆல்மோஸ்ட் சேம், ஜஸ்ட் ஒரு பேக்கப்பாக தான் நம்ம இங்க வச்சுக்கோம். ஏன்னா எனக்கு ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா நான் பிட்பக்கெட்ல ஒர்க் பண்றேன். ஸோ அதுல வந்து நான் ஃபீச்சர் பிரான்ச் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிப்பேன். நான் கிரியேட் பண்ணிட்டு என்னோட லோக்கல்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து நான் அப்படியே கமிட் பண்ணிட்டு புஷ் பண்ணுவேன். ஸோ நான் அதனால கேக்குறேன், லோக்கல்ல வந்து நான் எதுவும் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால கேக்குறேன். பட் ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒர்க் ஃப்ளோன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நமக்கு ஸ்ட்ராட்டஜின்றது அவங்க எப்படி கிட்ட யூஸ் பண்றாங்க, அவங்க என்ன ஒர்க் ஃப்ளோ பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம இப்ப லேர்ன் பண்றது இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிலையும் ரிமோட் ரெபாசிட்டரியும் சேமா வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக இப்படி நம்ம ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ளோ டிஃபர்ஸ். அப்புறம் இப்போ ஸ்மூத் மர்ஜ் வந்துட்டு லோக்கல்ல இருந்து நம்ம ரிமோட்க்கு லைக் 2 வாட்டி தனித்தனியா பண்ணுவோம். அட் அ டைம்லயே வந்து நம்ம லோக்கல்லே மூவ் பண்ணிட்டு ரிமோட்லயே மூவ் பண்ண முடியுமா? நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாமே ரிமோட்லயே அப்படியே அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். பட் நம்ம ஓகே, ஸோ இந்த கமாண்ட் இல்லைங்க. ஸோ நம்ம வேலையெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த எண்டு தான் நீங்க புஷே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இப்போ ஒரு வாட்டி ரிமோட்லயும் போய் அப்டேட் ஆகணும்னா அதுக்கு இன்டர்நெட் டிபெண்டன்சிஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்ட் சிவிசிஎஸ் கடியில வந்துடும். நம்ம டிவிசிஎஸ் எதுக்கு பயன்படுத்துறோம்னா இன்டர்நெட்டே இருக்கக்கூடாது, நம்ம கடைசியா வேலையை முடிக்கும் போது இன்டர்நெட்ல போய் நம்ம என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம எப்பவுமே நான் பண்ற ஒரு கமிட்டுக்கும் இன்டர்நெட் தேவை இருந்துச்சு. அது ஸோ கடைசியா பண்ணி முடிச்ச அப்புறம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் மேனுவலா போயிட்டு இப்ப நம்ம இந்த இதை வேணா நம்ம ஷார்ட்கட் பண்ணலாம். ஷார்ட்கட்னா நான் ஒரு தடவை புஷ் பண்ணும் போதும் எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. இந்த கமாண்டை வேணா நம்ம டிஃபால்ட்டா உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆனா நம்ம தான் மேனுவலா போயிட்டு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரைட், சூப்பர். ஸோ அப்ப நம்ம இப்போ ஸ்மூத் மர்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா நம்ம எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா we are going to learn a concept which is called as a merge conflict அப்படின்னு ஒரு டேட்டா நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் merge conflictன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அழகா நம்மளுக்கு இங்க ஸ்மூத் மர்ஜ் ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு இங்க எந்த டேட்டாவுமே இல்லாதப்ப அழகா நமக்கு ஸ்மூத் மர்ஜ்ன்றது ஆச்சு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா merge conflict அப்படின்னு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த merge conflict எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இதே டேட்டாவை நான் திருப்பி கிரியேட் பண்றேன். So they may first commit, second commit நமக்கு திருப்பி recreate பண்ணலாம். So what I'll do is I'll put my data over here. So master branch first commit, second commit. இப்போ நம்ம remote repository நம்ம பேச வேண்டாம். So remote repositoryன்றது நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒர்க் ஃப்ளோனா எப்படி இருக்க போகுது அப்படின்ற டேட்டாவை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா எல்லா டாபிக்ஸ்லயுமே எல்லா கான்செப்ட்லயுமே ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு ரெபாசிட்டரி எது வேணா எடுத்துக்கோங்களேன், எக்ஸ்ப்ளோர் ட்ரெண்டிங் கான்செப்ட்ஸ்ல எது வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணாலுமே கண்டிப்பா நம்மளுக்கு அவங்க மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு ஜாவா டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுதான் ஃபேமஸா இருக்கு. எத்தனை பிரான்ச் வச்சிருக்காங்க பாருங்க, 198 பிரான்ச்சஸ் அண்ட் 3100 கமிட்ஸ். ஸோ அவங்க பிரான்ச்சஸ் டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ நார்மலா எத்தனை பிரான்ச்ன்றது ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க ஆட் பண்ணிருக்கனால அந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ் பேர் போட்டு நமக்கு இங்க பிரான்ச்ன்றது இருக்கு. ரைட். ஸோ அப்போ இத்தனை பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம அது மேனேஜிங் பொறுத்து தான், எப்படி கிட்லோட ஒர்க் ஃப்ளோ எப்படி நமக்கு இருக்க போகுது அண்ட் இங்க நமக்கு எத்தனை கமிட் பண்ணிருக்காங்க, இது எதுக்கான கோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் பேட்டர்னா இருக்கும். ஸோ இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே அவங்க எதுக்கு இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். ஸோ ஜாயிண்ட் கொலாபரேஷனா இருக்கும். அதனால தான் இவ்வளவு பிரான்ச்சஸ்ன்றது கிரியேட் ஆகும். ஒருத்தவங்க ஒரு பிரான்ச்ல அவங்க வேலையை பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் மாஸ்டர் அவர் என்ன பண்ணுவார்னா இதுல எந்தெந்த பிரான்ச்சஸ்ல யார் யார் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எது இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஃபர்லாம் ஆகும்.
பட் ரைட் நவ் நம்ம பிரான்ச்னா என்ன, நம்ம கம்பெனில என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வாட் ஐம் கோனா டு இஸ் சேம் கான்செப்ட். நான் ஒரு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். அந்த மாஸ்டர் பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட், மாஸ்டர் பிரான்ச் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் when you do your first commit. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் அப்படியே விட்டுட்டு cd டாட் டாட் நான் வெளியில வந்துடுறேன். mkdir day2 underscore merge underscore conflict இப்படி ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ cd day2 underscore conflict இந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் பேர் தாங்க, நீங்க என்ன வேணா ஃபோல்டர் பேர் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்ம என்னன்னா புதுசா நம்ம பண்ண போறோம். ஸோ புதுசா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வர போறோம். ஏன்னா நம்ம இப்போ புது டாபிக் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம போகலாம்.